போறாங்க அப்படின்றதையும் பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி வரப்போறவங்க யாருன்னு ஒரு ஏவில பாத்துடலாம். என் தாய் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என்னுடைய பேரு தமிழரசன். நான் கோயம்புத்தூர்ல சோமைனூர் பாரதி நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியால இருக்கேன். நிறைய சின்ன வயசுல இருந்து இசை மேல ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. சின்ன வயசுல முருகன் பாடல்கள், திருப்புகள்லாம் நான் அடிக்கடி பாடுவேன். பட் ஸ்கூல் டைமிங்ல எல்லாம் கவிதைகள் நிறைய எழுதுவோம். கவிதைகள் எழுதும் போது தான் எனக்குள்ள இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குன்னே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த தமிழ் தான், இந்த இசையும் இந்த தமிழும் தான் என்ன பிஏ லிட்டரேச்சர் எடுக்க வச்சுச்சு. தமிழ்கள் சார்ந்த நிறைய பாடல்கள் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அங்க போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆர்வம் இன்னும் மேலோங்கி நான் எம்ஏ தமிழ் லிட்டரேச்சர் படிச்சேன். காலேஜ் படிக்கும் போது சங்க இலக்கிய வார்த்தைகளை தேடி தேடி எழுத ஆரம்பிச்சேன். எனக்குன்னு ஒரு துணி கிடைச்சிச்சு, எனக்கு ஒரு ஸ்டைல் கிடைச்சிச்சு. சங்க இலக்கியத்துல ஒரு மொழி எனக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கு இசையும் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. என்னோட குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா, எங்க அம்மா வந்து தோட்டத்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. எங்க அப்பா வந்து பெஸ்ட் கம்பெனி மெட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறது மட்டும் தான் தெரிஞ்சிருச்சு. என் பையன் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கான், பாடிட்டு இருக்கான். ஏன்னா எங்களுடைய வறுமை எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலா என்னோட பிஜி டிகிரி கூட என்னால அப்ளை பண்ண முடியாத அளவுக்கு வறுமை இருந்துச்சு. நான் அந்த ஒரு ரீசனுக்காக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்க பேரை சொல்ற மாதிரி ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் நான் அதிகமா நிறைய எழுதவும் நிறைய கஷ்டப்படவும் அதுக்குள்ள ஆரம்பிச்சேன். என்னுடைய சின்ன வயசுல ஆரம்பிச்ச கனவு ஒரு 10 வருஷம் கழிச்சு இவ்வளவு பெரிய மேல நின்று இருக்கேன்.